ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2018ல ரிலீஸ் ஆன ஆப்லா மானுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா பார்த்தே தீர வேண்டிய ஒரு கிரைம் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு. இது ஆக்சிடென்டா இல்ல தற்கொலையா இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றதான் கதை. படம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா இன்வெஸ்டிகேஷன் படத்துடைய கிளைமேக்ஸ்ல அவங்க கொடுத்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. பிரீமியம் குவாலிட்டி லெதர்ல பெல்ட் அண்ட் வாலெட், முக்கியமா ரிவர்சபிள் பெல்ட், அதுக்கப்புறம் ஒரு வாலெட் ரெண்டுமே சேர்த்து நீங்க வாங்கும் போது 999 மட்டும்தான். இதுலயும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆஃபரா நீங்க வாங்குற எந்த வாலெட்டா இருந்தாலும் அதுல ஃப்ரீயாவே நேம் போட்டு கொடுக்குற மக்களே. நீங்க நேம் போட்டு வாலெட் மட்டும் வாங்கணும் அப்படின்னா 699க்கும், பிக்சரும் நேமும் சேர்த்து போட்டு வாங்கணும் அப்படின்னா 899க்கும் கிடைக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. நைட் டைம்ல செமையா மழை பெஞ்சிட்டே இருக்கும் போது செக்யூரிட்டிக்கு என்னமோ பொத்துன்னு கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அங்க ஒரு வயசானவர் விழுந்து கிடக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுநாள் காலையில வராரு. நம்ம ஹீரோ கிரைம் பிரான்ச் போலீஸ் வந்த ஒரு கிரைம் ஸ்பாட் முழுக்க பாக்குறாரு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஒரு ஓரமா புதருக்கு பக்கத்துல ஒரு சின்ன மணி மாதிரி கிடைக்குது. இந்த பால்கனிக்கு பக்கத்துல சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க யாரெல்லாம் விசாரிக்க முடியுமோ எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அதை நோட்ல எழுதியும் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வக்கீல் ஆபீஸ்க்கு போயிட்டு ஒரு வக்கீல மீட் பண்றாரு. இந்த வக்கீலுடைய பேரு ராகுல். நான் ஒரு கேஸ் விஷயமா பேச வந்திருக்கேன் அப்படின்னும் போது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதை நான் பார்க்க மாட்டேன், பக்கத்து பில்டிங் போங்க அப்படின்னும் போது, இது உங்க கேஸ் தான், உங்க அப்பா தானே அந்த மாடி மேல இருந்து கீழே விழுந்தாரு, அந்த கேஸ தான் விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது, அது எப்போ கிரிமினல் கேஸா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதல்ல வந்து உட்காருங்க, இந்த கேஸ நான் தான் விசாரிக்க போறேன், நான் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல், அந்த பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறாரு. விசாரிச்சு முடிக்கும் போது இது கிரிமினல் கேஸா இல்ல ஆக்சிடென்ட் கேஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் முடிவு பண்ணுவேன். என்ன விஷயமாச்சோ இன்ச் பை இன்ச் எல்லாமே சொல்லுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு தப்பா சொன்னா கூட உங்களுக்கு எதிராவே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது, அது எல்லாம் எனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணும் போது, இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என்ன விஷயமாச்சோ டீடைலா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னும் போது, நான் சொல்றேன் அப்படின்றாரு. என்னில இருந்து டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க லூனாவாலா போனீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடில இருந்து வேணும் அப்படின்னு சொல்ல, ஓ நாங்க லூனாவாலா போயிட்டு வந்தது வரைக்கும் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு போலீஸ்காரன், எந்த டீடைலும் இல்லாம உங்களை பார்க்க வரமாட்டேன், சோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லூனாவாலா போறதுக்கு முன்னாடி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே நமக்கு ராகுலுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. ராகுலுடைய அப்பாவும் ஹீரோவும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. ராகுலுடைய மனைவி பக்தி வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு வரல. ஆபீஸ்க்கு போயிட்டு எப்பயுமே 6 மணிக்கே வந்துருவாங்க. 8 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. கால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் முடியுமோ எல்லாருக்குமே கால் பண்ணி பக்தி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ராகுல் வீட்டுக்கு வராரு. பக்தி எங்கடா, ஆளையே காணும், எப்பயோ வருவா, இன்னும் ஆளை காணும் அப்படின்னும் போது, ஏதாவது வேலையா இருப்பா, கண்டிப்பா வந்துருவா அப்படின்னும் போது, உனக்கு போன் பண்ண நீயும் எடுக்கல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், போனை ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரான். சரி நீ உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணு, எங்க போனா, இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதே டைம்ல ஒரு போன் பண்ணலான்னு பாக்குறாரு. உள்ளுக்குள்ள மனைவி வராங்க. ஏமா எங்கேயாச்சும் போனேன் அப்படின்னா சொல்லிட்டு போக மாட்டியா, அப்பா பாரு பயந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, நான் கால் பண்ணேன், அவரு எடுக்கவே இல்ல, அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது பிஸின்னு வந்துச்சு, உங்களுக்கு போன் பண்ணா போனு சுவிட்ச் ஆஃப்னு போச்சு, வேற நான் என்ன பண்ண முடியும், வீட்டுக்கு வந்து தனியா சொல்லிட்டா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொல்றாரு. ஆக்சுவலா ஒரே ஒரு வாட்டி மருமகளுக்கு கால் பண்ணிருக்காரு, அவங்க போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி இவங்க கேரக்டரை ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு போல. மருமக கால் பண்ணும்போது அதனால தான் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல 1 by 1 கால் பண்றாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து கதவு தட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது போதாத குறைக்கு பக்தியுடைய அம்மா அப்பா கால் பண்றாங்க. கால் பண்ணி ஏமா எங்கேயாச்சும் போனேன் அப்படின்னா டைமுக்கு வீட்டுக்கே வரமாட்டியா, வயசானவரு அந்த பெரிய
மனுஷன் பயந்து போயிட்டு இங்க கால் பண்றாரு. ஏமா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா புரியாம பேசாதீங்க, ஒழுங்கா போனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல போனை கட் பண்ண. அடுத்து பக்தி, ராகுல் இவங்களுடைய குட்டி பையன் வெளியே எங்கேயோ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பையன் கால் பண்றான், அம்மா எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா டைமுக்கு வர மாட்டீங்களா, தாத்தா போன் பண்ணா கூட எடுக்க மாட்டீங்களா. தாத்தா பயந்து போயிட்டு எனக்கு கால் பண்றாரு, என்ன பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏமா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற மாதிரி பேசும்போது, இல்லடா கண்ணா, அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், போன் பண்ண மறந்துட்டேன், அம்மா நாளைக்கு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவை பிடிச்சி கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, நான் தான் போன் பண்ணேன், நீங்க எடுக்கல அப்படின்னா அதுக்கு நான் பண்ண முடியும். சரி ஓகே, நீங்க கால் பண்ணியும் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. என்னுடைய அப்பா அம்மா, அந்த குட்டி பையன், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ஏன் கால் பண்ணி கேக்குறீங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என்னுடைய கேரக்டர் பத்தி தப்பா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா திட்டி விட்டு அங்கிருந்து போக தாத்தா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாமா பக்தி, போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் லைட்டா சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது, நீங்களே போய் சாப்பிடுங்க, என்ன தொல்லை பண்ணாதீங்க, நான் போயிட்டு அப்பாக்கு இன்ஜெக்ஷன் போடணும், இன்சுலின் போடணும், நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது மறுநாள் இந்த ராகுல் போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. வீட்டுல நடந்த எல்லாமே சொல்லிட்டு, என் பொண்டாட்டியும் அப்பாவை புரிஞ்சுக்க மாட்டா, அப்பாவும் என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்க மாட்டாரு, ரெண்டு பேர்த்தையும் மாட்டிக்கிட்டு நான் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபீலிங் வந்துட்டு நான் உட்பட எல்லாருக்குமே நல்லா புரியும் நினைக்கிறேன், நீங்களும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா. அதாவது என்ன அப்படின்னா, பொண்டாட்டி கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு ஒரு பக்கம் அம்மா பொண்டாட்டி, இல்ல அப்பா பொண்டாட்டி, இல்ல தங்கச்சி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் மாட்டிக்கிட்டு முழுகிறாங்க. அம்மா பக்கமும் பேச முடியாது, பொண்டாட்டி பக்கமும் பேச முடியாது. இந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேர் மட்டும்தான், ராகுல் மட்டும்தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரா, இல்ல அப்படின்னா நம்மள நிறைய பேர் உண்மையிலேயே மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற மக்களே, உங்களுடைய குமரர்களை கொட்டி விடுங்க. இப்போ இதையெல்லாம் கேட்ட ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான் இருக்கு. அப்பா வந்துட்டு வெளியே போகாம வீட்லயே இருக்காரு, மனைவியும் வந்துட்டு வேலை வீடு அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனா இருக்காங்க. நீங்க 3 பேருமா கிளம்பி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வாங்க, அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகும் அப்படின்னும் போது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் லூனாவாலா கிளம்பி போயிருக்காங்க. இந்த விஷயம்லாம் சொல்லும் போது, லூனாவாலா போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, எங்களுக்கும் சில பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்போ இந்த ராகுலுக்கு நல்லாவே தெரியும், நெக்ஸ்ட் இந்த போலீஸ்காரன் நம்ம பொண்டாட்டியை தான் விசாரிக்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விடாம கால் பண்றாரு. ஆனா அவங்க வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் கால் போனா அட்டன் கூட பண்ண மாட்டாங்க. யாரு பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா ஹீரோ தான். நம்ம ஹீரோ, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க வந்துட்டு நிறையவே சாதனை எல்லாம் பண்ணிருக்கீங்க, உங்க புருஷன் வந்துட்டு ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், இது எல்லாத்தையும் பத்தி இன்டர்வியூ எடுக்கணும், உங்களை மீட் பண்ண வந்துகிட்டு இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த இடத்துல இருக்க, நீங்க காலேஜுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ராகுல காமிக்கிறாங்க. ராகுல் பக்திக்கு கால் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ண போறான். இந்த மாதிரி அப்பாவுடைய கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு போயிடுச்சான், யாரோ ஒரு போலீஸ்காரன் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கான், கண்டிப்பா நெக்ஸ்ட் என் பொண்டாட்டியை தான் பார்க்க போவான், விசாரிக்க போவான்னு நினைக்கிறேன். ஆனா கால் பண்ணா பக்தி போனையும் அட்டன் பண்ண மாட்டா அப்படின்னும் போது, அவன் விசாரிக்கும் போது, நீ என்ன சொன்ன, பெருசா எதுவுமே சொல்லி மாட்டிக்கல அப்படின்னும் போது, இல்ல வாயை கொடுத்தா எனக்கே வம்புன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் லைட்டா தான் சொல்லியிருக்கேன், லூனாவாலா போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே நான் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டுக்காரனி பக்திக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். இப்போ போன் அட்டன் பண்றாங்க. இப்போ ஃப்ரெண்டு எல்லாமே சொல்றான், ஒரு கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் வந்து உன் புருஷன் கிட்ட விசாரிச்சுட்டு போயிருக்காரு, உன்னை கால் பண்றாங்களா இல்ல யாராவது வந்து மீட் பண்றாங்களான்னு பாரு, யாரு வந்து என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவன் சொல்ல ட்ரை பண்ணுவான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ அங்க வராரு. ஒரு முக்கியமான விஷயமா இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும், புக் எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது, ஓ நீங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அப்பா மாதிரியே இருக்காரு பாத்தீங்களா, அதனால ஒரு மாதிரி பேபான்னு பாத்துட்டே இருக்கும் போது, என்னங்க நான் வந்துட்டு பக்தி மேடம் பார்க்கணும் அப்படின்னும் போது, நான் தான் பக்தி, வாங்க உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு உள்ள கூட்டு போயிட்டு, என்ன விஷயம், என்ன எதுக்காக இன்டர்வியூ எடுக்க போறீங்க, நான் என்ன பெருசா சாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லங்க உங்க புருஷன் வந்துட்டு செமையா வாதாடுறாரு, அப்படி ஒரு வக்கீல பார்க்கவே முடியாது, நான் இந்த மாதிரி ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்பெல்லாம் யாருமே வயசானவங்களை ஒழுங்கா கவனிச்சிக்கவே மாட்டாங்க, அவங்கள பத்தி ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன், அப்பதான் உங்க ஹஸ்பண்ட மீட் பண்ணி பேசும்போது, எங்க அப்பா வயசானவரு, நீங்க எப்படி அப்பாவை பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்டோரியவே கதையா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவரும் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு லூனாவாலா போன வரைக்கும்
கதையை சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லவே இல்ல. நான் உங்களை மீட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்க பிஸியா இருந்தா மனைவி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். அடுத்து என்ன விஷயம் ஆச்சு சொல்ல முடியுமா? லூனாவாலா போகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய மாமா வந்துட்டு நான் ஒரு சாதாரண பொண்ணா, சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அமைதியா அவளுக்கு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு போட்டுட்டு வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எனக்கு வீட்லயே உட்கார பிடிக்கல, அதனால தான் நான் காலேஜுக்கு வந்து ப்ரொஃபஸரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு லூனாவாலா போகும்போது என்ன விஷயம் ஆச்சுன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது யாருமே பேசவே மாட்டாங்க. என்னடா இது சுடுகாட்டுக்கு போற மாதிரி யாருமே பேசவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரனே பேச ஆரம்பிக்கிறான். இந்த காரே சரி கிடையாது, ரொம்ப பழசா போச்சு, நான் இந்த காரை மாத்தலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னும் போது காரை வித்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. வித்தா எப்படிப்பா சரிப்பட்டு வரும், ஒரே ஒரு கார் தான் இருக்கும், நான் ஆபீஸ்க்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா பக்தி எப்படி ஆபீஸ்க்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா இன்னொரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்றாங்க. இன்னொரு கார் எப்படி வாங்குவீங்க, லோன் போடுவீங்களான்னு கேட்டா, ஆமாப்பா லோன் போட்டு தான் வாங்க முடியும், மொத்தமா காசு கொடுத்து எப்படி வாங்க முடியும், அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது, பயங்கரமா காசை அழிக்கிறீங்க, காசை சேர்த்து வைக்கணும், ஃபியூச்சருக்கு கொஞ்சமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான யோசனையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னும் போது உடனே பக்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சேர்த்து வைக்கணும், ஃபியூச்சருக்கு வேணும், பசங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே வாழாம இப்போ வயசாயிட்டு அவ்வளவுதான், உங்க காலமே முடிய போகுது, ஆனா நாங்க அப்படி இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ காசு சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா காலேஜுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் கிடையாது, காசுக்காக கிடையாது, எனக்கு வீட்டுல உட்கார பிடிக்கல அதான் போறேன் அப்படின்றாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி சண்டை பூகம்பமா வெடிக்குது. இந்த புருஷன்காரனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காரை நிப்பாட்டிட்டு ஒரு ஓரமா போயிட்டு ஃப்ரெண்டு காரனுக்கு கால் பண்ணி, டேய் மாப்பிள்ள இவங்களை வெளியே கூட்டு போனா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க வந்தும் டாமஞ்சேரி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கடா அப்படின்னும் போது, சரி சரி போகும்போது ஏதாவது பண்ணிட்டோம், போற இடத்துலயாச்சு சண்டை வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்வைஸ் பண்றான். இப்ப அப்படியே இவங்க லூனாவாலா போயிட்டாங்க. ஏதோ ஒரு வீட்டுல ஸ்டே பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு அப்பாவும் புள்ளையும் காடு விளையாடிட்டே இருக்கும் போது அங்க மனைவி வராங்க. எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் கேக்குறாரு. இப்பதானே வந்த அதுக்குள்ள காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளுக்குள்ள போகும்போது அப்பா அப்படியே லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கும் காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாமா நீ போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வா, சும்மா தான் சிரிக்கிறேன் ஒண்ணுமே இல்ல அப்படின்னும் போது இவங்க உள்ளுக்குள்ள போறாங்க, காஃபி போடுறாங்க. அது வரைக்கும் சிரிச்சிட்டே இருக்காரு. அப்பா ஏன்பா சும்மா சும்மா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒண்ணும் இல்ல நீ காடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்லிடுறாரு. பக்தி காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா நீங்க என்ன வேணா சிரிச்சுக்கோங்க, எவ்வளவு நேரம் வேணா கேம் விளையாடிக்கோங்க, ஆனா சீக்கிரமா போய் தூங்கி காலையில சீக்கிரமா எந்திரிங்க, அப்பதான் சைட் பார்க்க போக முடியும் அப்படின்னும் போது, ஏமா காலையில எந்திரிக்கணும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன், மத்தியானத்துக்கு மேல வேணா சைட் சீயிங் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது, தூங்கணும் அப்படின்னா வீட்லயே தூங்கி இருக்கலாமே, இங்க வந்து ஏன் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அப்பா வீட்டுல இருந்தா நீ எங்கம்மா அவனை தூங்க விடுற, சாமான் கழுவு, வீட்டை பெருக்கு, கக்கூச கழுவு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை வாங்கிட்டே இருப்ப, அவனால எப்படி அங்க தூங்க முடியும், அதான் இங்க வந்து தூங்குறான்னு சொல்றான் அப்படின்னும் போது அவ்வளவுதான் பக்திக்கு கடுப்பாயிடுச்சு. அப்பா சின்ன வயசுல உங்க பையன் உங்க வீட்டுல ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எந்த வேலையும் பார்க்க மாட்டான், தின்னுவான், தூங்குவான், படிப்பான், வெட்டியா தான் இருப்பான் அப்படின்னு. இப்ப எப்படிப்பா, இப்ப ஏதாவது உங்களுக்கு வேலை பாக்குறாரா, சப்போர்ட்டா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான். அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா எல்லா வேலையும் அவன் தான் பாப்பான். இப்ப வரைக்கும் வீட்டுல அவன் தான் நிறைய வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, அப்படின்னா உங்களுக்காக அவன் வேலை பார்த்தான் அப்படின்னா நல்ல பையன், பொறுப்பான பையன் அப்படின்னு சொல்லுவீங்க, பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணா அப்படின்னா பொண்டாட்டி தாசனா, இதுல என்ன நியாயம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஒரு நியாயம், எனக்கு ஹெல்ப் பண்ணா ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பையனுக்கு புரிஞ்சு போச்சு, இங்க ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பக்தி நீ போய் தூங்கு, நான் காலையில 5:15 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து சைட் பார்க்க போலாம் அப்படின்னும் போது, இல்ல இல்ல நான் சும்மா ஃபன்னா பேசுறேன், அப்பாவும் ஃபன்னா பேசுறாரு, இதுல என்ன இருக்கு, சும்மா பேசலாம் பரவாயில்ல அப்படின்னும் போது அப்பா கடுப்பாயிட்டாரு. இப்ப அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மனசுக்குள்ள இருக்க எல்லாமே கொட்ட ஆரம்பிக்கிறாரு. என் பொண்டாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா நான் ரொம்பவே தனிமையை ஃபீல் பண்ணேன், என் பையன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தான், நீயாச்சும் வீட்டுல இருந்து என்ன நல்லா பார்த்து பண்ணு, பார்த்தா நீயும் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுற, அவனும் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறான், சரி ஓகே பேர குழந்தை வந்தா எல்லாமே சந்தோஷமா இருக்கும், நமக்கும் டைம் பாஸ் ஆகும், அவன் கூட ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பிறந்த கொஞ்ச நாள்லயே கொண்டு போயிட்டு
போயிட்டு ஏதோ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்க வச்சிட்டீங்க. டெய்லி தனிமையா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? முதல்ல என் பையனை என்னை விட்டு பிரிச்ச, அதுக்கப்புறம் என் பேரனை என்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மோசமா நடக்குது, என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாரு. இவங்களுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் இவர் இப்படி பேசுறாரு, தனியா குழந்தைய பாத்துக்க முடியாம கஷ்டப்படுறாரு அப்படின்னா இவங்க கொண்டு போயிட்டு பையனை வந்துட்டு அந்த போர்டிங் ஸ்கூல்லயே சேர்த்திருப்பாங்க. நம்ம இவர் நல்லதுக்கு பார்த்தா இவர் இப்படி பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மறுநாள் காலையில ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். அப்பாவும் என் புருஷனும் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. அப்படின்னும் போது என்ன எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் ப்ரொஃபசர் கால் பண்ணியிருந்தாரு, அவருடைய தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் நான் கிளம்பி ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வாங்கிக்கிறாரு. யார் அந்த ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எழுதி வாங்கிட்டு, நான் சும்மா ஒரு கியூரியாசிட்டியில கேக்குறேன், அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு, எப்படி உங்க மாமனாரு கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் டின்னருக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரும்போது அப்பா பால்கனில நின்னு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பா ஓவரா குடிக்காதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்சுலின் போடுற டைம் வேற வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா இன்சுலின் போட்டு விட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க. சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனுஷன் அப்படியே ஒரு ஓரமா உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அந்த பால்கனியோடைய கதவையே லாக் பண்ணிட்டு இவங்க உள்ளுக்குள்ள உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. செமையா மழை பெய்யுது, மும்பைல சரியான மழை அப்படின்னு சொல்லிட்டு டிவில நியூஸ் ஓடிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல தான் செக்யூரிட்டி விசில் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்க்கும்போது பக்கத்துல வந்துட்டு ஒரு பால்கனி இருக்கும். அந்த பக்கமா நின்னு பாக்குறாங்க, கீழே யாரோ விழுந்து கிடக்குறாங்க. பக்கத்துல பார்க்கும்போது அவரு நின்னுட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்பா தூங்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பால்கனியோடைய கம்பி அப்படியே வளைஞ்சு போயிருக்கு. அந்த பக்கமா போயிட்டு நிக்கும் போது அந்த பால்கனியோடைய கம்பி மொத்தமா உடைஞ்சு போயிட்டு, இல்ல அப்படின்னா அந்த நெட்டு அவுந்து போயிட்டு அப்பா கீழே ஊந்துட்டாரு போல. இந்த விஷயம் தான் ஆச்சு, எப்படி கீழே விழுந்தாரு அப்படின்னே தெரியல. இப்ப நினைக்கும் போது கூட மனசெல்லாம் ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது, உண்மையிலேயே அவர் வந்துட்டு தெரியாம அந்த பால்கனியோடைய இது உடைஞ்சு போயிட்டு கீழே விழுந்தாரா, இல்ல அப்படின்னா வேற ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் ரொம்ப அவசியமா மேகசின்ல இதெல்லாமா எழுத போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க கிளம்பி. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. பக்தி கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. புருஷனும் வீட்டுக்கு வராரு. ஏமா நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணேன், போனே எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லங்க ஒரு மீட்டிங், நீங்க தான் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஏதோ ஜேர்னலிஸ்ட் அனுப்பிச்சு வச்சிங்க இல்லையா, அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு, அதான் போனை சைலண்ட்ல போட்டேன் அப்படின்னும் போது, நான் யாரையும் அனுப்பவே இல்லையே அப்படின்றாரு. ஆனா புருஷங்காரன் தான் வக்கீலாச்சே, லைட்டா டவுட்டா இருக்கு, நான் யாரையுமே அனுப்பல. சரி ஓகே வந்தவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, அப்படியே உங்க அப்பாவை மாதிரியே இருந்தாரு, உங்க அப்பா சின்ன பையனா இருந்தா எப்படி இருப்பாரோ அதே போல இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது சரியான ஷாக்கு. அவன் தான் போலீஸ்காரன், பொய் சொல்லி உங்ககிட்ட எல்லா உண்மையும் கேட்டு வாங்கிட்டான் போல, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மாப்பிள்ள நான் உனக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அங்க ஒரு வேலைக்காரமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேக்குறாங்க. உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே பழக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரே ஊருகாருங்க, உங்ககிட்ட விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இங்க பாருங்க போலீஸ், நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், பொய் சொல்லி எதுக்காக போயிட்டு என் பொண்டாட்டி கிட்ட விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பொய் சொன்னதுனால மட்டும்தான் அவங்க எல்லா உண்மையும் சொன்னாங்க, இதுல நான் எந்த தப்புமே பண்ணவே இல்ல, விசாரணையை மட்டும்தான் பண்ணேன், நீங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா நாங்க கிளம்புறோம் அப்படின்னும் போது, இல்ல நீங்க கிளம்ப தேவையில்ல, உங்களுக்கு அன்னைக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரியணும் இல்லையா, வந்து உட்காருங்க, ஒண்ணு விடாம நானே சொல்றேன், நீங்க போய் சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, பக்தி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கேட்க, நம்ம என்னங்க பண்ணோம், ஜஸ்ட் அவர் விசாரிக்க வந்திருக்காரு, என்ன விஷயமாச்சும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னுடைய மாமனாருக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, நான் வீட்லயே இருக்கணும், வீட்டை மட்டும் பாத்துக்கணும், அவரையும் அவருடைய பிள்ளையும் பேர குழந்தைய மட்டும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸ்டார்டிங்ல நான் வந்த புதுசுல மாமனாருக்கும் எனக்கும் அப்பா பொண்ணு மாதிரி நல்ல பாண்டிங் இருந்துச்சு. ஆனா போக போக அதை காப்பாற்றவே முடியல. என் புருஷன் இருக்காரு, அவர் வந்துட்டு எந்த சண்டை வந்தாலும் என்ன வந்தாலும் கண்டுக்கவே மாட்டாரு. அன்னைக்கு கூட லூனா வாளால சண்டை போட்டதுக்கு அப்புறமா அப்பா ரூமுக்கு போயிட்டாரு. நானும் இவரும் கிளம்பி தனியா டின்னருக்கு போனோம். அந்த டைம்ல நான் சொன்னேன், அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அப்பாவுடைய நடவடிக்கையே போக போக கொஞ்சம் கூட சரியே கிடையாது, உன்னையும் என்னையும் பிரிக்க பாக்குறாரு அப்படின்னும் போது, அப்பா எப்படி அப்படி பண்ணுவாரு, அப்பா ஏன் அப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு
ஐடியா சொல்றேன், இந்த வாட்டியாச்சு நான் சொல்ற பேச்சை கேளு. நான் வந்துட்டு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போறேன். நான் போனதுக்கு அப்புறமா நீயும் அப்பாவும் உட்காந்து சரகு போடுங்க. அப்பாக்கு நல்லா சரக்க ஊத்தி கொடுத்துட்டு என்னை பத்தி கேட்டுப்பாரு. அப்பா வந்துட்டு தப்பு தப்பா கேவலமா எல்லாமே என்னை பத்தி சொல்லுவாரு. மனசாட்சியே இல்லாம பேசிட்டு கடைசியா ஆனாலும் மருமக நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய நம்பிக்கையை உடைச்சிடக்கூடாது, உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பத்தியும் பேசுவாரு. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுநாளே ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவரு அதை பண்ணவே இல்லையா, போயிட்டு அப்பாக்கு சரக்க ஊத்தி கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லையா, இப்பயும் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாச்சு ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க பேசினாரு, வந்தவனே எப்பவும் போல அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னும் போது சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்க நீங்க தான் பொய் சொல்லி வந்து என்கிட்ட கேட்கும் போதே எல்லா உண்மையும் நான் சொன்னனே, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி கேக்குறாங்க. இல்ல அது மட்டும் போதாது, அந்த அப்பா வந்துட்டு எப்படி கீழே விழுந்தாரு, குடி போதையில கீழே விழுந்தாரா, இல்லனா யாராவது தள்ளி விட்டு கீழே விழுந்தாரா, இல்ல அப்படின்னா அவரே குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவுக்கு வரணும், அதான் கேள்வி கேக்குறேன் அப்படின்னும் போது ஏங்க அவரு தெரியாம தான் கீழே விழுந்திருக்காரு, நீங்க என்ன புதுசா கதை சொல்றீங்க, உங்ககிட்ட அவரு தற்கொலை பண்ணிக்க தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பக்தி கொஞ்சம் பார்த்து பேசு, ஓவரா வாய விடாத, நீ சொல்ற ஒரு வார்த்தையை கூட அவரால் உனக்கு எதிராகவே யூஸ் பண்ண முடியும், பார்த்து பேசு அப்படின்னும் போது நான் எந்த தப்புமே பண்ணல, நான் ஒழுங்கா தான் கேள்வி கேட்கிறேன், அவரு தற்கொலை பண்ணிக்க பார்த்தாரு அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்றாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு என்ன விஷயமாச்சோ அது அப்படியே ஹீரோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க அன்னைக்கு நைட்டு வெளியே போயிட்டு வராங்க, இவரு குடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, இன்சுலின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின்லாம் போட்டு விட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு படம் பாக்குறாங்க. பால்கனி டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ரொம்பவே சோகமா பேசியிருக்காரு. நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா பேசிட்டு, பால்கனியுடைய கைப்பிடி வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், அப்படியே எகிரி குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஸ்டூலை தள்ளி விட்டு அதுக்கு மேல ஏறி அப்படிதான் குதிச்சிருக்காரு அப்படின்னும் போது இதை எப்படி உங்களால அவ்வளவு தெளிவா சொல்ல முடியும், அன்னைக்கு அப்பா குடிச்சிட்டு குடி போதையில இருந்தாரு, அப்படி கூட தவறி கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன் அப்படின்னா அவருடைய பாடியில அன்னைக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு மட்டும்தான் ஆல்கஹால் இருந்திருக்கு, பயங்கர போதையா இருக்காரு அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு எப்படி கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய அப்பா எப்பயுமே ஃப்ரெண்டுடைய நம்பர்லாம் மனப்படமா வச்சிருப்பாரு, சோ நம்பரை டைப் பண்ணி பேசியிருப்பாரு, இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ்வளோ ஸ்டடியா இருக்கிறவரு எப்படி கீழே விழுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா மடக்கி பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோ கேட்கிற ஒரு கேள்வியும் சும்மா நச்சுன்னு நங்குரம் போட்ட மாதிரி உட்காரும். இவங்களால வந்துட்டு திருப்பி எந்த விதமான ஆன்சருமே பண்ணவே முடியாது. இல்ல நீங்க என்ன வந்துட்டு சும்மா பிளைம் பண்ண பாக்குறீங்க, நாங்க ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைம் பண்ண பாக்குறீங்க அப்படின்னும் போது இல்ல ஆக்சுவலா அன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு சண்டை வந்திருக்கு, சண்டைக்கு அப்புறமா தான் அவரு தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னும் போது அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு, நாங்க எப்படி காரணமாக முடியும், இல்ல அப்பா தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டாரு, நீங்க சரியான ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னும் போது வெளியே ஒரு ஸ்டூல் இருந்துச்சு, அந்த ஸ்டூல்ல அவர் ஏறி நின்னாரு அப்படின்றதுக்கான அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அதையும் நாங்க ரெக்கவர் பண்ணிட்டோம், அது ஒரு முக்கியமான எவிடன்ஸ், அப்புறம் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு, உங்க அப்பா தவறி குடி போதையில கீழே விழுகிறாரு அப்படின்னும் போது இந்த ஸ்பாட்ல விழுந்திருக்கணும், ஆனா அவர் எகிரி குதிச்சாரு அப்படின்னும் போது இந்த ஸ்பாட்ல விழுந்திருக்காரு, சோ கண்டிப்பா அவரு குதிக்கதான் செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறமா வேற ஏதாவது உண்மை சொல்லணும், உண்மை தெரியணும் அப்படின்னா, உங்க அப்பா கோமால இருக்காரு இல்லையா, அவரு கண்ணை முழிச்சா மட்டும்தான் உண்மை தெரிய வரும், அவரு பேசினா மட்டும்தான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்ல நமக்கே ட்விஸ்ட், தாத்தா உயிர் பொழிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல கரெக்டா அந்த வக்கீலுக்கு யாரோ கால் பண்றாங்க, அப்பா வந்துட்டு கண்ணை முடிச்சிட்டாரு, கோமால இருந்து கண்ணை முடிச்சிட்டாரு அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க கிளம்பி போயிட்டு உங்க அப்பாவை மீட் பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்து பாக்குறேன், லைட்டா விசாரிக்கணும், நான் விசாரிக்கும் போது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எல்லாமே மறந்து போயிட்டேன் அப்படின்னா மறுபடியும் என்னுடைய பார்வை உங்க பக்கம் தான் திரும்பும் அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போற. ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே நம்ம பக்தி வந்துட்டு மாமனார் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட டாக்டர் கிட்டலாம் பேசிட்டு வரான். டாக்டர் ஃப்ரெண்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஞாபகமே இல்லாம எல்லாமே மறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வந்துட்டு அப்படியே பொண்டாட்டி கூட உட்காந்து இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன மன்னிச்சுக்கோ பக்தி, நான் உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ சொன்ன மாதிரியே நீ கிளம்பி போனதுக்கு அப்புறமா அப்பாவை நான் தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசினேன் அப்படின்னும் போது இவங்களுக்கும் ஷாக்கு, படம் பாக்குற நமக்கும் ஷாக்கு.
இப்போ அங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. போயிட்டு அமைதியா குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. லைட்டா பேச்சு கொடுக்கும் போது அப்பா வந்துட்டு மனசுக்குள்ள என்ன இருக்கோ எல்லாமே கொட்ட ஆரம்பிக்கிறாரு. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட சரியே கிடையாது, இஷ்டத்துக்கு போறா, இஷ்டத்துக்கு வரா, கேட்டா வேலைக்கு போறேன், அங்க போனேன், இங்க போனேன், பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சமாளிக்கிறா. முதல்ல உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சா, இப்போ என் பேரனையும் என்கிட்ட பிரிச்சுட்டு இப்போ வந்துட்டு தனிக்கட்டையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே அச்சு பேசுறாம சொல்லிட்டு கடைசியா உன் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப நல்லவ, ஆனா ஏன் இப்படி மாறினான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ராகுலுக்கு சரியான காண்டு. ஏன்பா என் குடும்பத்தை கெடுக்க பாக்குறீங்க, உங்க மனசுக்குள்ள அப்படின்னா இதா இருந்துச்சா, நீங்க ஏன் இப்படி மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்கடா மாறினேன், உண்மையதான் சொல்றேன். ஆக்சுவலா பேரனை வந்துட்டு பிரிச்சு கூன் போயிட்டா நான் எவ்வளவு தனியா ஃபீல் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச வரும்போது பேசவே விடாம செமையா திட்டுறான். பக்தி அப்பயே சொன்னா பேசி பாருங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்களை ரொம்பவே நம்பினேன், ஆனா அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க அப்படின்னும் போது அப்படின்னா பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு வந்து பேசுறியான்னு கேட்க, பேச்சை மாத்தாதீங்க, என்னுடைய கேஸ்ல கோர்ட்ல நான் எத்தனையோ கேஸ் பாக்குறேன், அப்பாவை கொண்ட பையன், அப்பாவை கொண்ட மருமக அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேஸ பாக்குறேன் அப்படின்னும் போது அப்பா வெளியே போயிட்டாரு. இப்ப ஏன்பா கோச்சிட்டு வெளியே வரீங்க, உண்மையை சொன்னா உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள பையன் வந்துட்டு அவரை பேசவே விடாம செமையா கத்தி விட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவர் மனசுடைஞ்சி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பாக்கு பையன், பேரன், மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம கிட்ட கொஞ்சம் கூட மனசு விட்டு பேச மாட்டாங்க, பேச கூட டைம் இல்ல, பேரன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேரனை வேற தனியா எங்கேயோ சேர்த்து படிக்க விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மன உளைச்சல், பயங்கரமான வெறுப்புல இருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே சொல்ல ட்ரை பண்ணும்போது பையன் கேட்காம அங்கிருந்து போயிட்டான். இப்ப அப்படியே இந்த விஷயம்லாம் ரியல் டைம்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்றாரு. நீங்க உடனே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னும் போது ஏன்னு கேட்க முக்கியமான விஷயம் அப்படின்றாரு. கிளம்பி போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு குட்டி குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காரு. யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்கும் போது பக்கத்து வீட்டு பொண்ணு, அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஐடில ஒர்க் பண்றாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கேர்டேக்கர் தான் பாத்துப்பாங்க, சும்மா அடிக்கடிக்க நானும் விளையாடுவேன் அப்படின்றாரு. சரி எங்களை ஏன் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க அப்பா தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ணல, நான் இதை உங்க வீட்டுக்கு வரும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், சும்மா நீங்க என்ன ரியாக்ஷன் பண்றீங்க, உங்க ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க தான் விசாரிச்சேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது அப்படின்னா எங்களை வச்சு பிராங்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்தியும் புருஷன்காரனும் செமையா திட்டும் போது அவ்வளவுதான் நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. புருஷன் பொண்டாட்டி செம கடுப்போட அங்க இருந்து கிளம்பி ஒரு காஃபி ஷாப்க்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்டுக்காரனை வர வைக்கிறாங்க. புருஷன்காரன் ஒரு ஓரமா நிக்கிறான். ஃப்ரெண்டுக்காரன் வந்து பக்தி கிட்ட என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது அப்பா தற்கொலைக்கு ட்ரை பண்ணலையா, அந்த ஆளு எங்களை வச்சு பிராங்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது சரி ஓகே நம்மள பத்தி எப்ப பேச போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப வேணா பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குசுகுசுன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது கோர்ட்ல காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு கேஸுக்காக வாதாட அங்க ராகுல் வந்திருக்காரு. நம்ம ஹீரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது என்ன உங்க கேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இல்ல சும்மா எப்படி கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கேஸ்லாம் முடியுது, எல்லாரும் வெளியே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் கூடவே போயிட்டு அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பெல்லாம் வந்துட்டு பொண்ணுங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு எப்படி மாமியார் மாமனார் வீட்டுக்கு வராங்களோ அதே போல தன்னுடைய புருஷனும் அப்பா அம்மாவை பிரிஞ்சு தனியா வரணும்னு ஆசைப்படுறாங்க, உங்க மனைவியும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப எதுக்கு என் மனைவியை பத்தி பேசுறீங்க, என் பொண்டாட்டியை பத்தி நீங்க பேச எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ணும்போது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதை பத்தி பேச வரவே இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணலன்னு மட்டும்தான் சொன்னேன், அது கேஸே முடிஞ்சு போச்சு, வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஆக்சுவலா அது தற்கொலையும் கிடையாது, ஆக்சிடென்ட்டும் கிடையாது, கொலை அப்படின்னு சொல்றாரு. ஐ மீன் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது யாரு கொலை பண்ண போறா, நானும் என் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள இருக்கும் போது எங்களை தாண்டி யாரு உள்ளுக்குள்ள வந்து கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற யாரு உங்க பொண்டாட்டி தான் அப்படின்னும் போது யோ என்னையா சொல்ற, இந்த கேஸே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஏதோ ஒரு கதையோட வந்திருக்க, நீ என்ன மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவன் போக ட்ரை பண்ணும்போது இவர் பின்னாடியே போயிட்டு உட்கார்ந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாருங்க உங்க பொண்டாட்டி சொன்ன விஷயத்த லூனா வாளால வச்சு நீங்க கண்டிப்பா பண்ணீங்க இல்லையா, பண்ண விஷயத்த நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பீங்க கரெக்டானு கேட்கும் போது ஆமா அப்படின்றாரு. உங்க ஃப்ரெண்டுக்கு சொன்னீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டு பக்தி கிட்ட சொல்லிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, 99% வாய்ப்பு இருக்கு, பக்தி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூட உங்ககிட்ட அப்படி பண்ணீங்களா இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம உங்க வாயால இருந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா உங்க பொண்டாட்டி மட்டும் இல்லாம உங்க பொண்டாட்டியும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு தான் உங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஏன் கொலை பண்ண போறாங்க, நீங்க என்ன பைத்தியமான கேட்க, யோ எப்பயுமே கண்ணுக்கு முன்னாடி என்ன விஷயம் இருக்கோ அதை பத்தி மட்டும் யோசிக்காத, அதுக்கு பின்னாடி ஐ மீன் மூளையால யோசி, நீ கண்டிப்பா எதையாவது புரிஞ்சுப்ப, என் கூட வா நம்ம வீட்டுக்கு போலாம் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது போற வழியில காரை நிப்பாட்டு அப்படின்றாரு. இப்ப என்ன உனக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு வரல, உனக்கு
இப்போ 3K வரப்போது அங்க பாரு அப்படின்னும் போது மனைவியும் ஃப்ரெண்டுக்காரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உனக்கு எந்த எவிடன்ஸும் வேணாம்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது வேலைக்காரர்கிட்ட பேசி உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க பக்தி வந்துட்டாங்க. இப்ப எதுக்கு இவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராகுல் தான் கூட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல, என்ன ராகுல் இது, இவர் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏதோ உங்ககிட்ட விசாரிக்கணுமா, அதான் கூட்டிட்டு வந்தேன், அவரு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னும் போது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் என்ன கனெக்ஷன், அடிக்கடிக்க கால் பண்ணி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கால் பண்ணிலாம் பெருசா பேச மாட்டோம், நேத்து காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம் அப்படின்னும் போது, அதுக்கு முன்னாடி கேக்குறேன் அப்படின்னு பெருசா பேசுறது கிடையாது அப்படின்னு 24ஆம் தேதி 30 நிமிஷம், இந்த தேதி 40 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கால் ரெக்கார்டும் காமிக்கும் போது, ஏன் கால் ரெக்கார்டு எல்லாமே நீங்க ஏன் எடுத்தீங்க, இப்போ இதுக்கும் அப்பாவுடைய கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாமே சம்பந்தம் இருக்கு. நீங்க உங்க மாமனாரு அதுக்கப்புறம் உங்க புருஷன் 3 பேரும் லூனாவாலா போனீங்க இல்லையா, அதே டைம்ல நீங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃப்ரெண்டுக்காரன் கிளம்பி அந்த லூனாவாலா போயிருக்கான். நீங்க எங்க ஸ்டே பண்ணீங்களோ அதுக்குள்ள சைன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்திருக்கான், அதுக்கான காப்பி இது, அங்க எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு ராகுல், இந்த ஆளு தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்குள்ள தலையை விடுறாரு, எதுவா இருந்தாலும் நானும் நீயும் பேசிக்கலாம், இப்போ வந்துட்டு இவரை இங்க போ சொல்லு அப்படின்னும் போது, நீ முதல்ல அவரு கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்றான். சரி என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு உட்காரும் போது, நீங்க தான் வழக்கமாவே உங்க மாமனாருக்கு ஊசி போடுவீங்களா, இன்சுலின் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்றாங்க. எவ்வளவு எம்ஜி போடுவீங்க, என்ன பிராண்டு, எந்த ஊசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே சொல்றாங்க. வழக்கமா எங்க வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த மெடிக்கல் ஷாப்புடைய பேரையும் சொல்றாங்க. இந்த ஊசியை பாருங்க, இது நீங்க வழக்கமா யூஸ் பண்ற ஊசியான்னு கேட்கும்போது இல்லவே இல்ல அப்படின்றாங்க. ஆனா இதை நான் உங்க வீட்ல இருந்து தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னும் போது, மேபி நான் மாத்தி வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணாம வச்சிருக்கலாம் அப்படின்னும் போது, இதுல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கான எல்லா ட்ரேஸுமே இருக்கு, உங்க ஃபிங்கர் பிரிண்டும் இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வழக்கமா நீங்க எங்க வாங்குவீங்கன்னு சொன்னீங்களோ அந்த கடையில, அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து இந்த இன்சுலின் ஊசிலாம் வாங்காம அடிக்கடியே கால் பண்ணி உங்க புருஷனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்க பாருங்க, அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்திருக்கு, அங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்ததா இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுவும் அந்த ஃப்ரெண்டே தான் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு, என்கிட்ட பக்காவா ப்ரூஃப் இருக்கு அப்படின்னும் போது, இப்போ என்ன சொல்ல வரீங்க, நான் தான் அப்பாவை கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமாச்சோ அந்த இமேஜினேஷனை இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்டுக்காரன் வாங்கி கொடுத்த அந்த ஊசிய புருஷங்காரன் பார்க்காத டைம்ல போயிட்டு ஊசி போட்டிருக்காங்க. அதுவும் வழக்கமா லெஃப்ட் ஹேண்ட்ல போடுறவங்க இன்னைக்கு ரைட் ஹேண்ட்ல, அதுவும் அந்த நரம்புல தான் இந்த ஊசியை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. போட்டு புருஷன் பார்க்காத டைம்ல டக்குன்னு உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவன் வந்து அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கதவுலாம் லாக் பண்ணிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, அங்க கிடைச்ச சின்ன கேப்ல இவங்க வந்து அப்பாவுடைய செருப்பை தூக்கி அந்த ஸ்டூலுக்கு மேல அச்சி மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்பாவை தூக்கி இவங்க தான் தள்ளி விட்டுருக்காங்க. மக்களே, அந்த ஊசி வந்துட்டு மயக்க ஊசி போல, அந்த பெரிய மனுஷனை தூக்கி போடும் போது அங்க காத்துல சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, அந்த மணி அங்க கட்டி வச்சிருப்பாங்க, அந்த மணியோட அவர் கீழே விழுந்திருப்பாரு. இந்த மணியை தான் ஸ்டார்டிங்ல ஹீரோ கையோட எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப அப்படியே இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது, கேபையா கதையை ரொம்ப நல்லாவே சொல்றீங்களே அப்படின்னும் போது, இது கதை கிடையாது, நீங்க பண்ண உண்மை, இதுக்கு என்கிட்ட எல்லாமே பக்காவா எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ பக்தி ஏதோ சொல்ல வராங்க, நீ எதுவுமே சொல்லாத, தயவு செஞ்சு யோசிச்சு பேசு, நீ ஏதாவது பேசினே அப்படின்னா அவ்வளவுதான், உன் கதையே கந்தலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் சப்போர்ட் பண்றான். இப்பயும் சப்போர்ட் பண்றான். யோ உங்க அப்பா அவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு, என்ன விஷயம் சொல்ல வரீங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிரஷர் பண்ண, புருஷங்காரன் வேணா வேணா அப்படின்னு சொல்றான். இவங்க கடைசியா உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமா, நான் தான் என் மாமாவை தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர்மா, நீங்க நான் போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வரேன், நீ அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஒரு நல்ல லாயரா பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. புருஷங்காரனும் பின்னாடியே போறான். பொண்டாட்டி கூடும் போது கூட மதிக்காம பின்னாடியே போக, நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு சருகு போட ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது பண்ணுங்க, என் பொண்டாட்டிய எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னும் போது, நீ போயிட்டு ஏதாவது சாமியாரை மீட் பண்ணு, அவர் மந்திரம் பண்ணி காப்பாற்ற முடியுதான்னு பாப்பாரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க அப்படின்னும் போது, ஒரு ஐடியா இருக்கு, உன் பொண்டாட்டிக்கு பதிலா நீ ஒத்துக்கோ, நீ தான் உங்க அப்பாவை கொலை பண்ண பார்த்தன்னு ஒத்துக்கோ, அவ்வளவுதான், கேஸை முடிச்சிடுறேன், உன் மேல அந்த கேஸை போட்டு தூக்கி உள்ளுக்குள்ள போட்டுறேன் அப்படின்னும் போது, என் குடும்பத்தை காப்பாத்தலான்னு வந்தா என்னையே தூக்கி ஜெயில போட பாக்குறீங்க, வேற ஏதாவது
வழி இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த வழியும் கிடையாது, இது மட்டும்தான் ஒரே வழி, நீ போயிட்டு நல்ல வக்கீலா பாரு. ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். உன்னுடைய பொண்டாட்டியும் அப்பாவும் சண்டை போடுறாங்க அப்படின்னா நீ அப்ப ஏதாவது பண்ணிருக்கணும், பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கணும். பொண்டாட்டி கூட நைட் நீங்க ஏதாவது பேசி ஒன்னு சேர்ந்துருவீங்க. ஆனா அப்பா கூட சண்டை போட்டா அப்பா எப்படி மனசை சரி பண்ணிப்பாரு, அப்பாவை யாரு சமாதானப்படுத்துவா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த பொண்டாட்டியும் ஃப்ரெண்டுக்காரனும் வீட்டுல இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ராகுலுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவனே உள்ளுக்குள்ள வந்துட்டான். நீ எப்படா வந்தன்னு கேட்க இப்பதான் அப்படின்றான். அப்படின்னா நீ தான் எங்க அப்பாவை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்க கொலை பண்ண போறேன், அப்பாவை நான் ஏன் கொலை பண்ண போறேன், சத்தியமா கொலை பண்ணல அப்படின்னும் போது அப்ப ஏன்டி ஒத்துக்கிட்டான்னு கேட்கும்போது இன்னைக்கு காலையில அந்த போலீஸ் காலேஜுக்கு என்ன பார்க்க வந்தாரு, உன்னுடைய புருஷன் தான் கண்டிப்பா அவங்க அப்பாவை தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கான், அவன் தான் கொலைகாரன், அவனை எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணு, நான் வந்து உன் மேல பழிய போடுற மாதிரி பேசுவேன், நீயும் பழிய ஒத்துக்கிற மாதிரி பண்ணு, அந்த டைம்ல அவன் என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆள் தான் ஃப்ரெண்ட போயிட்டு மீட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. உன்னுடைய ஃப்ரெண்ட அந்த ஆளு சொல்றான் அப்படின்னு தான் போயிட்டு மீட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அவர் வீட்டுக்கு வந்து கேட்கும் போது கூட அவரு சொன்னாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் கொலைகாரி கிடையாது, நான் எதுக்காக மாமாவை கொலை பண்ண போறேன் அப்படின்னும் போது புருஷங்காரனுக்கு மட்டும் கிடையாது மக்களே, படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கே மண்டை வச்சு போச்சு. டே என்ன சொல்றீங்க, இந்த பொண்டாட்டிக்காரி தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தலைவன் ஏதோ வேற ஒரு பிளான் போட்டான் போலி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ட்விஸ்டா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு புருஷங்காரன் வெறியோட இருக்கான். மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கதவை தட்டுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்க புருஷனை கைது பண்ணோம், உங்க புருஷன் தான் கொலைகாரன் அப்படின்னும் போது எனது நான் தான் கொலைகாரனா, நேத்து வந்து பொண்டாட்டி கொலைகாரி அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வந்து நான் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்றீங்களா, ஏற்கனவே உங்க மேல நான் சரியான வெறியில இருக்கேன், இங்க இருந்து போங்க அப்படின்னும் போது போறதுக்கு முன்னாடி பேசிட்டு போறேன், அந்த பால்கனியோடைய கைப்பிடியை போயிட்டு கொஞ்சம் இழுத்து பாருங்க அப்படின்னும் போது ரெண்டு பேரும் போயிட்டு இழுத்து பாக்குறாங்க. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பால்கனியோடைய கைப்பிடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அப்ப எப்படி உங்க அப்பா மேல இருந்து கீழே விழுந்தாரு, நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது நான் எதுவுமே பண்ணல, நீங்க வந்துட்டு ஏதாவது பொய் சொல்லி கூட என்ன கைது பண்ண பாப்பீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னும் போது இப்போ இதான் உண்மை, வாரண்ட் கூட இருக்கு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாரு. அங்க ஃப்ரெண்டுக்காரன் வந்து நீ கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் பெயில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அடுத்து நம்ம பக்திக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல பார்த்தா எனக்கு வாழ பிடிக்கல, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அத பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா தாத்தா கண்ண முடிச்சிட்டாரு, கோமால இருந்து கண்ண முடிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரன் பெயில் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன்காரனை வெளியே விட்டுட்டு இருப்பாரு. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே போயிட்டு தாத்தாவை பாக்குறாங்க. எங்களுக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது ஏமா நான் இன்னும் சாகலமா, இப்பயே அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு கலாய்க்கிறாரு. சரி ஓகே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு அந்த பால்கனில உட்காந்து குடிச்சிட்டே இருக்கும் போது அந்த கைப்பிடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கைப்பிடி வந்துட்டு லூசா இருக்கு அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. போயிட்டு ஒரு ஸ்பேனரை கொண்டு வந்து டைட் பண்ணலான்னு பாக்குறாரு. லைட் ஒழுங்காவே எரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டையும் சரி பண்ணலான்னு ஏறும்போது தான் அங்க இருக்க கிளாஸ் உடைஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம சரி ஓகே கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூல் மேல ஏறாரு. ஏறி லைட்டை சரி பண்ண பாக்குறாரு. அப்போ தெரியாம கையில அந்த ஸ்க்ரூ டிரைவரோ ஏதோ ஒன்னு பட்டு லைட்டா ரத்தம் வருது. அதை தான் நம்ம ஹீரோ பெரிய ஊசியை வச்சு குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த தாத்தா மழையில அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு லைட்டை சரி பண்ணலான்னு பார்க்கும்போது லைட்டா ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த ஷாக் அடிச்சோனே அந்த பக்கம் நவுறு பாருங்க, மேல இருந்து கீழே விழுகிறாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது அட பாவி மனுஷா, இந்த மனுஷன் ஆக்சிடென்டலா மேல இருந்து கீழே விழுந்திருக்காரு, இதுக்கு போயிட்டு ரெண்டு பேரையும் போட்டு அந்த ஆளு தாளிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு ஹீரோவை மீட் பண்றாங்க. கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, எங்க அப்பா வந்துட்டு தெரியாம கீழே ஊந்து போயிட்டு இருக்காரு, இதுக்கு போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், கொலை பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல ஏன் பழிப்போட பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உங்களை பழிப்போட பார்க்கல, உங்க அப்பா ஆக்சிடென்டலா தான் கீழே ஊந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், நான் உங்களை திருத்த பார்த்தேன் அப்படின்னும் போது நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா உங்க அப்பாவுக்கு யாருமே கிடையாது, உங்களை நம்பிதான் அவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு, ஆனா அவரை நீங்க ஒழுங்காவே பாத்துக்க மாட்டீங்க அப்படின்னும் போது அப்படின்னு அப்பா சொன்னாரா, எங்க அப்பாவை நாங்க எப்படி ஒழுங்கா பாத்துக்கிறோம் தெரியுமா, என் மனைவி அப்பா சண்டை போட்டா கூட நல்லாவே பாத்துப்பா அப்படின்னும் போது அந்த பாத்துக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க சோறு போடுறீங்க, அவரை நல்லா பாத்துக்கிறீங்க, ட்ரெஸ் வாங்கி தரீங்க, இது மட்டும் நல்லா பாத்துக்கிறது
பாத்துக்கிறது கிடையாது. நீங்க போயிட்டு எப்பயாச்சு நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னா உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கூட்டு போயிருக்கீங்களா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணிருக்கீங்களா, நீங்க குக் பண்றத அவருக்கு போட்டிருக்கீங்க, நீங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் அவரும் போட்டிருக்காரு, நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்க அப்படின்னா கூட கூட்டு போயிருக்கீங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி அவருக்காக ஒண்ணுமே பண்ணல. இதை வந்துட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விட்டா அவங்க கூட பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா என்னுடைய மனைவி இறந்து போகும்போது என் பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அம்மா இறந்து போனது கூட நான் வரமாட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான். நான் தான் என் மனைவியை அடக்கம் பண்ணேன். வயசானவங்களுடைய ஃபீலிங், முக்கியமா தனியா இருக்கவங்களுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கேஸை நான் ஒரு கேஸா பார்க்காம உங்களுக்கு தண்டிக்க கூடாது, ஆனா உங்களை திருத்தணும் அப்படின்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். நீங்க வந்துட்டு உங்க அப்பாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா பேசி தீர்த்துப்பீங்க. ஆனா தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு என்ன சொல்றது என்ன பேசுறது அப்படின்னே புரியல. இவர் ஓடி போயிட்டு ஹக் பண்ணிட்டாரு. எங்களை மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நான் அப்பாவை நல்லாவே பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ காசிக்கு கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, காசிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இந்த டைம்ல அப்பாவுடைய அருமையெல்லாம் புரிஞ்சு பையன் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இந்தியாவுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அப்பாவை காணும். அப்பா காசிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இவனும் கிளம்பி காசிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. பையன் அப்பாவை பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்றான். நம்ம ஹீரோ பையனை மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹக் பண்றாரு. அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் நல்லா இருந்துச்சா? இந்த படம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அந்த விஷயம்லாம் தாண்டி ஒரு நல்ல கருத்தை சொல்லிருப்பாங்க. உண்மையிலேயே இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நம்மள நிறைய பேருக்கு ஆமால நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களை நம்ம ஒழுங்காவே பாத்துக்க மாட்டோம், கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டா ஃபீல் பண்ண. உண்மையிலேயே வயசானவங்க நம்ம இருந்து எதிர்பார்க்கறது அன்பும் ஆதரவும் மட்டும்தான். ஒரு 4 வார்த்தை போயிட்டு பேசுனீங்க அப்படின்னா அதை விட அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே ஒண்ணுமே கிடையாது. வயசானவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 வார்த்தை பேசுங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நானும் நீங்க போயிட்டு பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான் மக்களே, இதுக்கப்புறம் என்ன பேசுதுன்னு தெரியல. இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே எம்பி, பாய்.